இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. வாழ்த்து கட்டாயமாக சொல்லி தான் தீரணுமா? வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனதுக்கு விருப்பமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது. வாழ்த்து சொல்லணும்னா மனதுக்கு விருப்பம் இல்லைன்னு பொருள், அவ்வளோதான். பிறந்தநாளுடன் கூடிய 50வது ஆண்டு நிறைவு நாள். நீங்கள் சொன்னீங்கல்ல, அரசியல் கட்சி தலைவராயிட்டா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும், இன்னும் அந்த பக்குவம் வரல, விஜய் இன்னும் வயசுக்கு வரல அப்படின்னு எடுத்துங்க. போன வருஷம் சொன்னார், இந்த வருஷம் சொன்னால் போன வருஷம் மனதுக்கு விருப்பப்பட்டவராக இருந்திருப்பார். இந்த வருஷம் சொன்னால் மனதுக்கு விருப்பப்படாமல் இருக்கலாம். இவர் வாழ்த்துக்காக ரஜினி காத்திருக்கவும் இல்லை, யாருடைய வாழ்த்துக்கும் காத்திருக்கவே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, இன்னும் இருக்கிற கோடான கோடி மக்கள் எல்லாம் சொல்லும்போது விஜய் சொல்லலைன்றதுனால அவர் மூலையில் உட்காந்துட்டு ஐயோ எனக்கு விஜய் எனக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லவா போகிறாரு? கிடையாது. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த், வணக்கம். டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருமே ரசிகர்கள்லேருந்து பெரிய பெரிய பிரபலங்கள் வரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வாழ்த்து சொல்லவே இல்லை. யாருன்னா நம்ம இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாழ்த்து சொல்கிறதும் சொல்லாதும் ஒவ்வொருத்தருடைய தனிநபருடைய விருப்பம். ஆனால் வாழ்த்து கட்டாயமாக சொல்லி தான் தீரணுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொதுவான பார்வையில் நான் பார்க்குறேன். வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க? இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பழகக்கூடிய அத்தனை பேருக்கும் சில நாட்கள் கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன் தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம மெனக்கட்டு ஃபோன் போட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோமா? இல்லை, மனதுக்கு விருப்பமானவர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்த்து சொல்கிறோம். கரெக்டாக தப்பா? எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம கூட பழகிற அத்தனை பேருக்கும் நம்ம வாழ்த்து சொல்கிறது கிடையாது. நம் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், விருப்பமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிற நடைமுறை இருக்குது நமக்கு. அதுவும் குறிப்பாக ஐயோ நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா ஐயோ கடந்து போயிடுச்சு, நம்ம அன்றைக்கி பர்த்டே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கூட நம்ம ஃபோன் பண்ணி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி மனதுக்கு விருப்பமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது. வாழ்த்து சொல்லணும்னா மனதுக்கு விருப்பம் இல்லைன்னு பொருள், அவ்வளோதான். போன வருஷம் சொன்னார், இந்த வருஷம் சொன்னால் போன வருஷம் மனதுக்கு விருப்பப்பட்டவராக இருந்திருப்பார். இந்த வருஷம் சொன்னால் மனதுக்கு விருப்பப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் அடுத்த வருஷம் மனசுக்கு மீண்டும் விருப்பப்படலாம், அப்போ வாழ்த்து சொல்லலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை, ஒரு கட்சி தலைவராக மாறிட்டாருங்கிறதுனால, கட்சி தலைவராக மாறிட்டான்றதுக்காகவே எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணுன்றது கட்டாயம் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன், இவர் வாழ்த்துக்காக ரஜினி காத்திருக்கவும் இல்லை, யாருடைய வாழ்த்துக்கும் காத்திருக்கவே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, இன்னும் இருக்கிற கோடான கோடி மக்கள் எல்லாம் சொல்லும்போது விஜய் சொல்லலைன்றதுனால அவர் மூலையில் உட்காந்துட்டு ஐயோ எனக்கு விஜய் எனக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லவா போகிறாரு? கிடையாது. ஆனால் ஒரு முறை நம்ம பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமை அவங்களுக்கு நம்ம தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உறுத்தலாகவே இருக்கும். அடுத்த வருஷம் கருத்து வேற்றுமை கலந்தால் கூட நம்ம வாழ்த்து சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், விஜய்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். போன வருஷம் சொன்னோம், நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, விருப்பப்பட்டாங்க. இந்த வருஷம் சொல்லலை, கருத்து வேற்றுமை இருக்குது சொல்லலை. அடுத்த வருஷம் கருத்து வேற்றுமை முடிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வாழ்த்து சொல்லும் போது ஒரு சுரீர்னு ஒரு குத்துன மாதிரியே இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? போன வருஷம் நம்ம அவருக்கு சொல்லலை, இப்போ இந்த வருஷம் நம்ம சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்லி கூட நமக்கு அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். கருத்து வேற்றுமைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட சம்பிரதாயப்படியாவது நாம் ஒரு வாழ்த்து சொல்லிடணும். ஏன்னா போன வருஷம் சொன்னோம், இந்த வருஷம் சொல்லலை, அடுத்த வருஷம் நிலைமை மாற எப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ மனசுக்கு விருப்பம் இருந்தால் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லட்டும், விருப்பம் இல்லைன்னா வாழ்த்தை மறுக்கிறதும் அது கூடாது. ஆனால் இந்த வருஷம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை சார். ஏன்னா 50 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்கிறாருங்கிற அதுதான் சார். இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் ஒரு பெருந்தன்மையான மனிதர்கள் என்ன சரி கேட்டிங்கன்னா 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தால் கூட அவருக்கு இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி அவர் பிறந்தநாள்ப்பா வாழ்த்து சொல்லுங்கள். இது பெருந்தன்மையான மனிதர்கள். இங்கே தற்குறி எப்படி சொல்ல முடியாத? அதனால் கருத்து வேற்றுமை இருந்ததுன்னா நம்ம அதை பேசி கூட தீர்த்துக்கலாம். சரி, கருத்து வேற்றுமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளைக்கு அந்த கருத்து வேற்றுமை களையப்படும். நாம் என்ன செய்யணும்னா நம்ம பெருந்தன்மையாக நம்ம இந்த வருஷம் ஒரு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை தானே, நீங்கள் ஃபோனில் ஒன்றும் பேச போகிறதில்ல, ஒரு அறிக்கை தானே விட போகிறீங்க, அறிக்கை விட்டுடலாம்.
இப்போ வாழ்த்து சொன்னாங்க அத்தனை பேருக்கும் வந்து கருத்தொற்றுமை இருக்குதுலாம் பொருள் கிடையாது. எவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க? எல்லாமே கருத்தொற்றுமை இருக்கிறவங்க தான் வந்து வாழ்த்து சொல்கிறது கிடையாது. சம்பிரதாயப்படி கூட சில பேர் சொல்லிடுவாங்க. சம்பிரதாயப்படி கேட்டால் ஏன்னா ஒரு மதிக்க தகுந்த மனிதர், நம்மளோட பழகியவர், இன்றைக்கி அவரோட நமக்கு முரண்கள் இருந்தால் கூட நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பெருந்தன்மையான ஒரு விஷயம். புரியுதா சொல்கிறது? கருத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒற்றுமையாக இருக்கும், நாளைக்கு வேற்றுமையாக இருக்கும். அது செகண்ட். இன்றைக்கி என்ன இருக்குது? அவருக்கு ஒரு நல்லது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள் சார், அவர் பிறந்த நாள். மற்ற நாள்களை காட்டினா ஒரு பிறந்த நாள் வந்து முக்கியமானது. நீங்கள் திருமண நாளுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து நாட்கள்லாம் நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் சொன்னீங்கல்ல 50வது ஆண்டு நிறைவு விழா பிறந்த நாளுடன் கூடிய 50வது ஆண்டு நிறைவு நாள். அதுதான், அது ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. பட் அந்த ஸ்பெஷல் கூட விட்டுருங்க நீங்கன்ற நான். அது 50வது ஆண்டு நிறைவு விழா வந்து பார்த்தீங்கன்னா அது அரசு செய்யுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை, இல்லை ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா இப்போ நடந்ததில்ல ஏஷியா வந்து சர்வதேச. நீங்களா சார் இப்படி பேசுகிறீங்க? இல்லை சார், நான் சொல்கிறது இல்லை, நான் சொல்ல வரது இவங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. இப்போ சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு, அதில் வந்து அவரை கௌரவிச்சாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வாழ்த்து சொல்லலாம் கூட பரவாயில்ல. 50 ஆண்டு காலம் நிறைவு பண்ணிட்டாரு, நீங்கள் அதுக்கு வாழ்த்து சொல்லலாம் பரவாயில்ல. ஆனால் பிறந்தநாள் வாழ்த்துன்றது ரெகுலராக சொல்லக்கூடியதில்லை. கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் கருத்து வேற்றுமை வரும்போது நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுன்ற நான். நாளைக்கு கருத்து வேற்றுமை வந்துடும் அடுத்த வருஷம், அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் அது பெருந்தன்மை இருந்தால் சொல்லுவாங்க. விஜய்க்கு வந்து அந்த பெருந்தன்மை இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கு காரணம் பல காரணங்கள் எடுக்கிறாங்க. போன தடவை தலைவராக மாறிட்டாரு, அது அதனால அந்த அப்படி இல்லை. கரூர் சம்பவத்துக்கு வந்து இவர் வந்து கண்டிச்சார், கண்டனம் தெரிவித்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட அஜித் கூட அப்படி தான் கண்டனம் தெரிவித்து அப்புறம் வந்து அப்புறம் அதை அப்படியே மாற்றிக்கிட்டாரு. அஜித்தும் கிட்டத்தட்ட கண்டனம் தான் தெரிவித்தார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த விதம் வந்து மாற்றிக்கிட்டார். அதுக்கு பிறகு வந்து இவங்க மாற்ற வச்சாங்க பேசி ஈசி. அதுதான் உண்மை. விஜய் தரப்பில் பேசி ஈசி நீங்கள் இப்படி வந்து எங்களுக்கு அகென்ஸ்டாக போகுதுன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. அதை வச்சு ஆனால் ரஜினி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் சார். அது சம்பவம் வேறு சார். பிறந்த நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு கிடையாது. இன்றைக்கி அவர் நம்மளோட சினிமாவில் பயணிக்கிறாரு, புகழ்பெற்ற ஒரு மனிதர். ஏற்கனவே நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நமக்கு எதிராக ஒரு கருத்து முறை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து அதை நிறுத்தக்கூடாது. அது ரெகுலராக அது வந்து சொல்லிடணும். நீங்கள் மற்றபடி நீங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினாரு, அதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, வாழ்த்து சொல்லலாம், அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் பிறந்த நாளுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். அப்போ வந்து நீங்கள் என்ன இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? எல்லாருமே பொருந்தும் அது. இப்போ இன்னொரு முறை வந்து ஒரு வாழ்த்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பிறந்து வர போகிறாரா? கிடையாதுல்ல. அப்போது பெருந்தன்மையாக வந்து ஒரு வாழ்த்து சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே சொல்லலைன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ இதே வந்து ஒரு விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்த்து தெரிவித்தார். யாருக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார், பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் நான். கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு. அப்போ வந்து அதை வந்து அவர் நன்றி சொல்லலை. அதை நன்றி சொல்லாத பெரிய விஷயமாக பேசுனாங்க. நான் வந்து வாழ்த்து சொல்லிட்டேங்க, அதுக்கு வந்து அவர் நன்றி சொல்லலை. அவர் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டார். வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. தனியாக எனக்கு நன்றி சொல்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆதங்கப்பட்டாங்க விஜய் தரப்பில். அது எனக்கு தெரியும். பாருங்கள், ஒரு வாழ்த்து சொன்னால் அது பரஸ்பரம் வந்து நன்றி கூட சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருந்தன்மையோடு நம்ம இந்த விஷயத்தை அணுகணும். பெருந்தன்மையாக ஒரு வாழ்த்து சொல்லணும். தனிப்பட்ட கருத்து வேற்றுமை அடுத்த வருஷம் சரியாயிடும். அடுத்த வருஷம் வந்து கருத்து வேற்றுமை சரியாயிட்டு அப்போ என்ன செய்வீங்க? அப்போ வாழ்த்து சொல்லுவீங்களா? அப்போ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடாதுல்ல. வாழ்த்துன்றது ஒரு மனிதருக்கு சொல்கிறது. அவர் நம்மளோட எப்படி பழகிறாருன்றதை வச்சு கிடையாது. உங்களை அவமதிச்சா நீங்கள் சொல்லலாம், உங்களை அவமதிக்கலை. அவர் பேசக்கூடிய அந்த காக்கா கழுகு கதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கம் கொடுத்து கதையை முடிச்சிட்டிங்க. அவர் உங்களுக்காக சொன்னதானும் தெரியாது. அதனால் கரூர் சம்பவத்தில் வந்து அவர் கருத்து சொல்கிறாருன்னா அவருடைய எண்ணத்தை சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் பட் இந்த பிறந்த நாளுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது வந்து பெருந்தன்மை இல்லை. இது வந்து இந்த இடத்துல தான் இன்னும் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அரசியல் கட்சி தலைவராகிட்டா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். இன்னும் அந்த பக்குவம் வரல. விஜய் இன்னும் வயசுக்கு வரல அப்படின்னு எடுத்துங்க. அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வேற வந்து யாருக்காவது பிறந்த வாழ்த்து சொன்னோன்னா ஒரு ஒரு மீம் ஒன்று பார்ப்போம் சார். என்னன்னா வாழ்த்துக்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார்ல. அதுவும் ஒரு தனி பேசு பொருளாகவே இருக்குது இல்லை? அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க. இல்லை, துணை முதல்வர் பிறந்தநாள் இப்போ சமீபத்தில் வந்துச்சு, அதை வச்சு கேள்வி கேட்டாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து அப்படின்னு போயிடுறாரு. அந்த நேரத்துக்கு வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி போகும்போது அவங்க ஃபோனில் கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஃபோனில் பேசுகிறது அறிக்கை வரல. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு மனிதர் வந்து ஒன்று ஃபோனில் பேசணும், அறிக்கை விடணும் அவசியம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அறிக்கைலாம் விடணும். ஃபோனில் கூட பேசியிருக்கலாம்.
ஆனால் நீங்கள் வாழ்த்து சொல்லலைன்னு சொன்ன உடனே கேட்டால் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஆனால் ஃபோனில் பேசியிருக்க ஃபோனில் நான் பேசிட்டேன் நான் சொல்ல முடியும். நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு கேட்டீங்க, அவர் நான் ஃபோனில் வாழ்த்து, அது நாகரிகம் கிடையாது. நான் ஃபோனில் வந்து வாழ்த்து சொல்லிட்டேன்னு சொல்கிறது அது நாகரிகம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், ஓகே, வாழ்த்துக்கள் சொல்கிறார், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.